ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடு நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதுவும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே 143 வாழியே உயரரங்கற்கே கண்ணி யுகந்தளித்தால் வாழியே மறுபாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணி மாடத் தோன்றுமோர் நீதியாய் நல்ல பக்தர் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோணோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் பம்பு. நமஸ்தபாய். இந்த நாள் அற்புதமான நாள். குரு பூர்ணிமா சொல்லக்கூடிய உன்னதமான நாள். அப்பேற்பட்ட இந்த நன்னாள்ல இந்த தத்சங்கமானது ஏற்பட்டிருக்கு. இந்த தத்சங்கத்துல நாம ஆண்டாள் பிராட்டியை பத்தி தெரிஞ்சுண்டு அதன் பிற்பாடு அந்த ஆண்டாள் அவளால் எழுதப்பட்ட 30 பாடல்கள், அதற்கு திருப்பாவை என்ன பெயர். அந்த திருப்பாவை என்கிற கிரந்தத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டாளை பத்தின சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். முன்பெல்லாம் புராணம்னு சொல்லுவா. புராணம்னா கதைகள், இப்படி நடந்தது என்ன சொல்லக்கூடிய விஷயத்துக்கு தான் ஐதிகாசம்னு பேர். இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு புராணம் என்று பெயர். அந்த ரீதியில நாம இப்போ ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியை பற்றி அவருடைய புராணத்தை முதல்ல நாம தெரிஞ்சுக்க போறோம். அதன் பிற்பாடு அந்த ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய பெண்மணியால் இயற்றப்பட்ட 30 பாடல்கள் திருப்பாவை, அதை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும். யார் அந்த ஆண்டாள்? 12 ஆழ்வார்கள் இருக்கா. அந்த 12 ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு பெண்மணி ஆண்டாள், கோதை நாச்சியார். இந்த கோதை நாச்சியார் என்பவள் யார் அப்படின்னாக்கா, ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ரங்கமன்னார் அப்படிங்கிற பெருமாள் இருக்கார். அந்த பெருமாள் இடத்துல பெரியாழ்வார் என்ன சொல்லக்கூடிய விஷ்ணு சித்தர்னு பேர் அவருக்கு. அந்த பெரியாழ்வார் என்ன பண்றாருனாக்கா, அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். என்ன கைங்கரியம் பண்றார் அப்படின்னாக்கா, புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு வர பிரதிதினம் அவருடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய மலர்களை அவரே தொடுத்து அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பிரதிதினம் மாலையாக சாற்றி வழிபட்டு வந்துருக்கார். அப்படி பிரதிதினம் பண்ணக்கூடிய நாட்கள்ல ஒரு நாள் என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா, அவருடைய பிருந்தாவனம் தோட்டம்னு சொல்லுவோம். அங்க நிறைய பூக்கள்லாம் இருக்கும், பூச்செடிகள் இருக்கும். திருத்துழாய்னா துளசின்னு பேர். நிறைய துளசி செடிகள் நிறைய இருக்கு. அந்த துளசி செடிகளுக்கு நடுவுல ஒரு அழகான பெண் குழந்தை ரொம்ப தேஜஸோட பிரகாசத்தோட அந்த தோட்டத்தில் அவர் கண்டெடுக்கிறார். பகவான் நமக்கு கொடுத்திருக்கார் இந்த குழந்தைய அப்படிங்கிற மாதிரி நினைச்சுண்டு அந்த குழந்தைய அவர் எடுத்து வளர்க்கிறார். அப்படி வளர்க்கக்கூடிய அந்த பெண் குழந்தைக்கு ஆயர்பாடியை நினைவூட்டும் விதமாக கோதை அப்படிங்கிற பெயரை அவர் சூட்டுறார் அந்த குழந்தைக்கு.
கோதை என்ற பெயரோட அந்த குழந்தை அழகா வளர்ந்துட்டே வரா. பெரியாழ்வார் இடத்துல இருந்து நிறைய விஷயங்கள் பக்தி விஷயமா அந்த குழந்தைக்கு சிறு வயதுலேருந்தே பக்தி அப்படிங்கிறது நிறைய இருந்துட்டே இருக்கு. மனசா வாச்சா காயான்னு சொல்லுவா இல்லையா, சதா சர்வகாலம் அந்த பகவானை பத்தின ஞாபகங்களே நினைவுகளே அந்த பெண்ணிடத்துல பெண் குழந்தை இடத்துல நிறைய காணப்பட்டது. இவரும் என்ன பண்றார், நிறைய சத்விஷயங்களை தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறார் பெரியாழ்வார். அந்த குழந்தைய நன்னா கத்துட்டு ஜம்முன்னு வளர்ந்துட்டே வரா. பிரதிதினம் என்ன நடக்கிறது, பெரியாழ்வார் அந்த ரங்கமன்னாருக்காக மாலை தொடுக்கிறார். தன் கையால மாலை தொடுத்து அதை சாத்துறது வழக்கமா வச்சுட்டு இருக்கார். பிரதிதினம் பண்ணும் பொழுது இந்த குழந்தைக்கு கண்ணன் மேல அவ்வளோ பிரீத்தி. கண்ணன்னா உயிர், சதா சர்வகாலம் கண்ணனிடத்துல அப்படி ஒரு இறை பக்தி அந்த பெண்ணுக்கு இருந்துட்டே இருந்தது. அந்த கோதை நடத்துல அவள் என்ன பண்றா, வழக்கமா ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கா. எப்படி பெரியாழ்வார் மாலை தொடுத்து பகவானுக்கு சாத்துறது அப்படிங்கிறது அவருடைய வழக்கமோ, அந்த மாதிரி இந்த பெண்ணிடத்துல ஒரு வழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, அந்த மாலைகளை கண்ணாடி முன்னாடி போய் நின்றுண்டு முதல்ல தான் சாத்தி பார்த்துப்பாளாம். அப்படி தான் சாத்தி அந்த கண்ணாடியை பார்க்கும் பொழுது அந்த கண்ணாடியில கண்ணனே சிரிப்பானா. அப்படி ஒரு விஷயம் நடக்கும். அது அந்த பெண் அப்படியே பாவிப்பா, அது அப்படியே ரசிப்பா. ஏன் அந்த பெண் தன் கழுத்துல முதல்ல மாலையா அணிஞ்சுக்கிறான்னாக்கா, இந்த மாலை கண்ணனுக்கு சாற்றினால் நன்றாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு நம்மளாம் ஒத்திக்கை பார்க்க மாட்டோமா, அந்த மாதிரி அவ என்ன பண்றா, தனக்குத்தானே அந்த மாலையை அணிவிச்சுண்டு அழகா இருக்கா அப்படிங்கிறத பாக்குறா. கண்ணாடியில கண்ணன் சிரிப்பானா. அப்படி ஒரு நிகழ்வானது பிரதிதினம் நடந்துட்டே இருக்கு. இப்படி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வானது ஒரு முறை பெரியாழ்வாருக்கு தெரிய வருது. பெரியாழ்வார் பார்க்கிறார், இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது. அவருக்கு ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி. என்ன இது, பகவானுக்கு சாற்ற வேண்டிய அந்த மாலையை முதல்ல நாம அணிஞ்சிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கோதையின் இடத்துல கோபிச்சுக்கிறார். அம்மா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது பகவானுக்கு கொடுக்க வேண்டிய மாலை, இதை நாம முதல்ல அணிவிச்சிக்க கூடாதுன்னு சொன்ன உடனே அந்த குழந்தையோட முகமானது சுருங்கி போயிடுறது. என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அந்த மாலையை ஓரமா எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு புது மாலையை தொடுத்து பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டார். அன்றைய தினம் போயிடுத்து. அன்றைய தினம் இரவு பெரியாழ்வாருடைய சொப்னத்துல பகவான் வரார். என்ன சொல்றார் தெரியுமா, பெரியாழ்வாரத்துல சொல்றார், இன்றைய தினம் நடந்தது என்னுடைய மனசுக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமா எடுத்து. பிரதிதினம் அந்த ஆண்டாள், அதாவது கோதை சூடின்ற அந்த மாலையை நான் சூடிக்கும் பொழுது எனக்கு ஆனந்தமா இருந்தது, இன்பமா இருந்தது. ஆனா இன்றைய தினம் நீ அந்த மாலையை ஒதுக்கிட்டு வேற ஒரு மாலையை சாத்தினதுனால எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி நீ செய்யாத. எந்த மாலையை அந்த கோதை அணிஞ்சுண்டு எனக்கு சாத்துறாலோ அந்த மாலையை அணியறதுல தான் எனக்கு சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய கனவுல பகவான் சொல்றார். அவருக்கு ஒரே ஆனந்த கண்ணீர். அந்த நாள் தொடங்கி அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு கோதை அணிஞ்சின்ற அந்த மாலையைத்தான் பகவானுக்கு அணிவிக்கிறார். ஏன்னா பகவானுக்கு அதுதான் பிரீத்தி, அதுதான் பிடிச்சிருக்குன்னு அவருக்கு சொப்னத்துல சொன்னதுனால. அதனால அவளுக்கு என்ன பெயர் கிடைச்சது, சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படிங்கிற பெயரை அன்றிலிருந்து எல்லாரும் அவளை கூப்பிடுறா. இப்படி கண்ணன் இடத்துல அப்படி ஒரு பிரீத்தி அந்த கோதைக்கு. கண்ணன் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சதா சர்வகாலம் கண்ணனுடைய ஸ்மரணமாகவே இருக்கா அந்த ஆண்டாள். இப்படி போயின்னு இருக்கு. ஒரு நாள் விளையாட்டா அந்த பெரியாழ்வார் இடத்துல சொல்றா. யாரு, அந்த கோதை நாச்சியார். அப்பா, நான் திருமணம் செய்து கொண்டா கண்ணனைத்தான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. பெரியாழ்வார் அதை கேட்டுன்னு போயிடுறார். இது குழந்தை சொல்றது அப்படிங்கிற மாதிரி தன் காதலை கேட்டுட்டு அப்படியே போயிடுறார், நகர்ந்துடுறார். இப்படியே காலங்கள் போறது. ஆண்டாள் என்ன பண்றா அப்படின்னாக்கா, கண்ணனை பத்தின விஷயமாக திருப்பாவைன்னு சொல்லக்கூடிய 30 பாடல்களை ஓலைச்சுவடிகளை அழகா எழுதுறா. 30 பாடல்களும் முத்தான பாடல்கள். கண்ணன் மீது கொண்ட பக்தி
எப்பேற்பட்டது அப்படிங்கிறத பிரதிபலிக்கும் விதமாக 30 பாடல்களை ஓலைச்சுவடியில எழுதி வச்சுட்டா. அப்படியே காலங்கள் போறது. அவளுக்கு 16 வயசானது வருது. இப்போ பெரியாழ்வார் நிஜமாகவே 16 வயதான அந்த பெண்மணிக்கு திருமணம் பண்ணலாம், ஏற்பாடு பண்ணலான்ற ஒரு விஷயத்தை நிர்தாரணம் பண்றார், முடிவு பண்றார். இது விஷயமா கோதையின் இடத்துல கேட்கிறார். அப்ப கோதையை சொல்றா, அப்பா நான் தான் என்னுடைய விருப்பத்தை எப்பவோ உங்கள்கிட்ட தெரிவிச்சிட்டனே, எனக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒண்ணு நடந்தா அது கண்ணனோட தான் நடக்கும். இப்ப பெரியாழ்வாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ தன்னுடைய நிலையில பிடிவாதமா இருக்கா கோதை. இந்த நிகழ்வானது நடந்து முடிஞ்சிடுறது. ஒரு நாள் என்ன ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு போங்கோ அப்படிங்கிற மாதிரி கோதை பெரியாழ்வார் இடத்துல தெரியப்படுத்துறா. நான் ரங்கநாதனை பார்க்கணும் அப்படிங்கிற. இதன் பிறகு என்ன நடக்கிறதுனா, ஒரு நாள் ரங்கநாதனை பார்க்கறதுக்காக பெரியாழ்வார் மட்டும் போறார். அங்க போய் ரங்கநாதனை பார்க்கிறார், தரிசனம் பண்றார். அங்க இருக்கக்கூடிய பிரதான பட்டாச்சாரியர்கள்லாம் இருப்பா இல்லையா, பிரதான அர்ச்சகாலாம், அவெல்லாம் பெரியாழ்வார் இடத்துல ஆண்டாளை பத்தின விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப கொண்டாடுறா. ஏன்னா அவ சூடி கொடுத்த சுடர்கொடி, பிரதிதினம் அவள் அணிஞ்சின மாலையை தான் பெருமாளுக்கு சாத்திர விஷயமாகட்டும், அல்லது அவளால் எழுதப்பட்ட 30 பாடல்கள், திருப்பாவைன்னு சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் கவிதைகளாகட்டும், அதை பத்தி தான் எல்லா இடத்துலையும் இந்த அந்த அந்த பகுதிக்கு தென் பகுதின்னு பேர், அங்க எல்லாருமே கொண்டாடுறா. அதனால ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுங்கோ, அந்த கோதையை நீங்க இங்க ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு வாங்கோ, ரங்கநாதரை தரிசனம் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றா. அந்த அங்க இருக்கக்கூடிய பிரதான பட்டாச்சாரியர்கள்லாம் அவரிடத்துல சொல்றா. இத பெரியாழ்வார் கேட்டுண்டார். நேர தன்னுடைய இடத்துக்கு வரார். வந்து இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறார். யார் இடத்துல? மற்றவார் இடத்துல தெரியப்படுத்துறார். அன்றைய தினம் படுத்துக்கிறார், தூங்கறதுக்கு போறார். மறுபடியும் சொப்னத்துல பெருமாள் வரார். வந்து பெரியாழ்வாரத்துல சொல்றார், நீ கோதை நாச்சியார ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு வரணும், ரங்கநாதர் அதாவது என்ன சேவிக்க வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சொப்னத்துல பெருமாள் வந்து சொல்லிடுறார். அவருக்கு இரவு முழுக்க ஒரே ஆனந்தம், மகிழ்ச்சி, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த விஷயத்த கோதை இடத்துல சொல்லி மற்ற இடத்துலையும் சொல்லி கோதை என்ன பண்றா, ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. அவ என்ன கேட்டாலும் அது நடக்கிறது. இப்போ சாட்சாத் அந்த ரங்கநாதரே சொப்பனத்துல வந்து சொல்லியிருக்கார். அதன் பிறகு என்ன ஆறுது, கோதையை அலங்காரம் பண்ணி அந்த ஊர் மக்கள்லாம் மலர்கள் தூவி அழைச்சிட்டு போறா. அங்க போனா ஸ்ரீரங்கத்துல பட்டாச்சாரம் அப்படிப்பட்ட வரவேற்பு கோதை நாச்சியாருக்கு. ஏன்னா அவ 30 திருப்பாவை மாத்திரம் எழுதல, நாச்சியார் திருமொழி என்ன சொல்லக்கூடிய 143 பாடல்களையும் எழுதியிருக்கா. கண்ணன் மீது கொண்ட காதல், கண்ணனோடவே வாழறா மாதிரியான ஒரு விஷயங்கள், கண்ணனுடைய திருமணம் ஆனா மாதிரியான விஷயங்கள், இது எல்லாத்தையும் அந்த நாச்சியார் திருமொழின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் மூலமாக இன்னொரு ஓலைச்சுவடியிலும் அழகா எழுதி வச்சிருக்கா. இது எல்லாம் அவளுக்கு தெரிய வருது, மற்றவாளுக்கெல்லாம். இப்பேற்பட்ட தமிழ் இல்லையா, வேதத்துக்கு நிகரான, அதாவது தமிழ் மறைன்னு சொல்லுவா கோதை எழுதின அந்த பாடல்களுக்கு. திருப்பாவையாகட்டும், நாச்சியார் திருமொழியாகட்டும், அதற்கு என்ன பேரு? தமிழ் மறைன்னு பேரு. ஏன் தமிழ் மறைன்னு சொல்றானாக்கா, வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் நிகரானது. அதனாலதான் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும்னு சொல்றார். அப்பேற்பட்ட அந்த கோதை நாச்சியார் ஸ்ரீரங்கத்துக்கு வரா. அப்பேற்பட்ட வரவேற்பு. ரங்கநாதரை சேவிக்க போறா. அந்த கர்ப்ப கிரக வாசலுக்கு போயிட்டா. யாரு? ஆண்டாள். இப்ப என்ன நடக்கிறது, என்ன நடக்க போறது அப்படின்னு எல்லாம் சுத்தி நின்று வியப்பா பார்த்துட்டு இருக்கா. அப்போ பெருமாளிடத்துல இருந்து ஒரு ஒளியானது கிளம்பி வருது. அந்த இடமே ஒரு ஒளி, பிரகாசமான ஒரு ஒளியில அப்படி ஜொலிக்கிறது. இப்போ ஆண்டாள் என்ன பண்றா, தன்னுடைய நிலையிலிருந்து மெல்ல மெல்ல அந்த ஒளியுடன் தன் சரீரத்தை ஐக்கியமாக்கிக்கிறார். ஒளியாகவே மாறிடுறா.
தன் உருவத்தை விட்டுட்டு ஒளியாகவே மாறிடுறா, எம்பெருமானோட ஐக்கியமாயிடுறா. அவருடைய குரல் மாத்திரம் வருது. நான் கண்ணனையே நினைச்சுட்டு இருந்தேன், இப்ப கண்ணனுடைய ஐக்கியமாயிட்டேன். என்னால வழங்கப்பட்ட 30 பாடல்கள் இருக்கு இல்லையா, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, இப்பேற்பட்ட அந்த உன்னதமான பாடல்களை நீங்க அதை தெரிஞ்சுண்டு அதன் மூலமா உங்களாலும் கண்ணனை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அவளும் அந்த ஒளியோட ஒளிய ஐக்கியமாயிடுறா. பெரியாழ்வாரோட கண்கள்ல ஒரே கண்ணீர். அது சோகத்தான கண்ணீரான இல்ல, ஆனந்த கண்ணீர், மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி, எல்லையற்ற மகிழ்ச்சி, அப்பேற்பட்ட சந்தோஷம் அவருக்கு. இப்படி ரங்கநாதருடன் ஐக்கியமானால் அந்த கோதை நாச்சியார். 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார். ஆழ்வார்னா என்ன அர்த்தம்? பகவானை ஆளக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். பகவானை ஆள்பவர்கள். அதனால்தான் அவருக்கு என்ன பேரு? ஆண்டாள்னு பேர். யாரை ஆண்டாள்? பகவானையே ஆண்டாள். யாரவள்? கோதை நாச்சியார். அப்பேற்பட்டவள் இயற்றியதுதான் இந்த திருப்பாவைன்னு சொல்லக்கூடிய. அந்த திருப்பாவையை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். என்ன விஷயம்? அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை. அன்னவயல் அப்படின்னா என்பது அந்த வளமான வயல்கள் சூழ்ந்த ஊரா. ஒரு கிராமம்னாலே அந்த கிராமத்தை நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு அவ்வளவு கண்கள் வேணும். அப்படி இருக்கும் அந்த கிராமம் அப்படிங்கிறது இல்லையா. வளமான வயல்கள் சூழ்ந்த ஊர், அதுதான் அன்னவயல்னு பேர். புதுவை என்பது என்ன அர்த்தம்னாக்கா புதுமையான ஊர் அப்படிங்கிற அர்த்தத்தை நாம எடுத்துக்கணும். ஆண்டாள், பகவானையே அவள் ஆண்டாள், அதனால் அவளுக்கு ஆண்டாள் அப்படிங்கிற ஒரு பெயரானது கிடைச்சது. அந்த ஆண்டாள் பிறந்த ஊர் என்ன? ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொல்லக்கூடிய இல்லையா. அன்னவயல் என்னத்தோம்? அன்னத்தை உணம். அன்னன என்ன? உணவு, அதை தரக்கூடிய வயல். அந்த கிராமமே அப்படி பச்சை பசேல இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அப்படி ஒரு நிலம். அதனால அன்னவயல் சொல்றான். புதுவைனா புதுமையான ஊர். என்ன ஊர்? ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்பேற்பட்ட ஊரில் அவதரித்தவள் அந்த ஆண்டாள். எதற்காக அவதரித்தாள்? அரங்கற்கு. ஆண்டாள் வழிபட்ட அரங்கன் இல்லையா, ரங்கநாதனை குறிக்கும். இன்னைக்கும் பாருங்க, ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த மாலை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தா இன்னைக்கு திருப்பதியில பிரம்மோற்சவம் நடக்கும். கருட சேவைன்னு வரும். அந்த கருட சேவையில பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் ஆண்டாள் சூடி களைந்த அந்த மாலையைத்தான் அங்க அணிவிப்பா. அன்றைய தினம் முழுக்க அவர் அதை அணிஞ்சிப்பார். அது மாத்திரம் இல்ல, மதுரையில கள்ளழகர் இருப்பார். அவருக்கும் வருடத்துல உற்சவம் வரும். அந்த உற்சவத்துல ஒரு நாள் ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த மாலையைத்தான் அவரும் அணிஞ்சிக்கிறார். அப்பேற்பட்ட பெருமை மிக்கவள் யாருனாக்கா அந்த ஆண்டாள் நாச்சியார். அவள் இயற்றிய பாடல்கள் 30. அந்த 30 மாத்திரம் இல்ல, நாச்சியார் திருமொழி என்ன சொல்லக்கூடிய வாரணமாயிரம் அப்படிங்கிற அந்த பாடல்கள், அது 143 பாடல்கள். இப்படி அந்த பாடல்களை ஏற்றி கொடுத்தவள் அவர். அரங்கற்கு பண்ணு திருப்பாவை, அத பாடல்களா பாடி கொடுத்திருக்கா. அதாவது அப்பெல்லாம் 3 விஷயங்களை கொண்டாடுவா. இயல், இசை, நாடகம் அப்படிங்கிற ரீதியில நிறைய விஷயங்களை, ஞானத்தை நமக்காக கொடுப்பா. இவளது அந்த ஸ்டைல்னு சொல்லுவாள், மெத்தடாலஜி எப்படி இருக்குனாக்கா, பாடல் மூலமாக ஒரு விஷயத்தை இந்த நம்ம எல்லாருக்கும் மக்களுக்கு கொடுத்தாக்கா சுலபமா அதை நம்ம புரிஞ்சிக்கலாம், உள்வாங்கிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை. அப்பேற்பட்ட பகவானை பற்றின விஷயங்களை எல்லாம் தொகுத்து நமக்கு பாமாலையாக கொடுத்திருக்கான். யாரவள்? பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. பகவானுக்கே மாலையை தான் அணிந்து கொண்டு பிறகு எம்பெருமானுக்கு சாற்றிய சூடி கொடுத்த சுடர்கொடி. அப்பேற்பட்ட தொல்பாவை
பழைய பெண், ரொம்ப பழமையான பெண் அவள். தொல்பாவை, தொன்மையான பெண் தொல்பாவை. பாடியரளவல்ல பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியரளவல்ல பல்வளையாய் நாடு நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அப்படி எம்பெருமானே அவள் சூடி கொடுத்த அந்த மாலைகளை தான் அணிஞ்சிக்கிறார். அப்போ அவருடைய பக்தி எப்படி இருந்ததுன்னு பாருங்க. ஆண்டாளுடைய பக்தி பகவானிடத்துல எப்படி இருந்தது? அப்படி இருக்கவே தான் அவளால ஐக்கியமாக முடிஞ்சது. அப்பேற்பட்ட கண்ணனிடத்துல பிரீத்தி. அவள் எப்படி பிறக்கிறா? திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தால் வாழியே. ஆடி மாதம் பூரம் சொல்லக்கூடிய நட்சத்திரத்தன்று அந்த திருத்துழான்னு சொல்லக்கூடிய துளசி தோட்டத்தில் பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்டவள். திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தால் வாழியே. திருப்பாவை 30 செப்பினால் வாழியே. 30 பாடல்கள் திருப்பாவை என்ற பெயருடன் நமக்காக கொடுத்திருக்க. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே. பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே. அது மாத்திரமல்ல 143 உரைத்தால் வாழியே. அந்த நாச்சியார் திருமொழின்னு சொல்லக்கூடிய 143 பாடல்களை நமக்காக கொடுத்திருக்கான். அப்பேற்பட்ட ஆண்டாள் இயற்றிய அந்த திருப்பாவை அதைதான் நாம இப்போ இன்றைய வகுப்பு தொடங்கி பிரதிதினம் நம்ம அந்த ஆண்டாளால பண்ணப்பட்ட 30 பாடல்கள். அது யாரை குறிச்சு பாடியிருக்கா? கண்ணனையே குறிச்சு பாடியிருக்கா இல்லையா? இந்த பாரத தேசத்துல இத தென் இந்தியா வட இந்தியான்னு பார்க்கும் பொழுது இந்த தென் பகுதியில ஆண்டாள், வட நான் அந்த நார்த் இந்தியாவில பார்த்தேன்னாக்கா மீராபாய், இவ்வளவு பேர் இருக்கா. அந்த மாதிரி பெண்மணிகள்லாம் வசத்தியா கண்ணன் இடத்துல அப்படி ஒரு பிரீத்திய காண்பிச்சிருக்கா. இந்த தென் பகுதியில நமக்கு கண்ணன் இடத்துல பிரீத்தி காட்டக்கூடியவள் யாருனாக்கா, காண்பிச்சு கொடுத்தவள் யாருனாக்கா ஆண்டாள். அப்பேற்பட்ட ஆண்டாள வசத்தியா கொண்டாடுற. அது மாத்திரமல்ல, கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடத் தோன்றுமூர் நீதியாய் நல்ல பக்தர் வாழுமூர் நான்மறைகளோதுமூர். அதான் முக்கியம். 4 வேதங்களும் அங்க சொல்லிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் சொல்லக்கூடிய அற்புதமான பிரதேசம். அங்க நான்மறைகளோதுமூர். அந்த 4 மறைகளையும் இல்லையா அதனுடைய சாரத்தை அவளுக்கு தெரிஞ்சதுனாலதான் இந்த திருப்பாவைக்கு என்ன பேரு? தமிழ் மறைங்கிற பேரே கொடுக்கிறான். ஆழ்வார்கள்லாம் 4000 திவ்ய பிரபந்தம் கொடுத்திருக்கா இல்லையா? ஏன் 4000 திவ்ய பிரபந்தங்களை கொடுக்கணும்? 3000 கொடுத்திருக்க கூடாதா? 5000 கொடுத்திருக்க கூடாதான்னா இல்ல. 4000 என்பது எதை குறிக்கும் அப்படின்னாக்கா 4 வேதங்கள், ஒரு வேதத்துக்கும் 1000 என்கிற ரீதியில, அதனாலதான் நான்மறை அப்படிங்கிற மாதிரி அதை சொல்ற. 4000 திவ்ய பிரபந்தம் என்பது அழகா எளிமையான தமிழ்ல வேதத்தில் உள்ள கருத்துக்களை இல்லையா, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் எது? கோதை தமிழ். அது மாத்திரமல்ல, 4000 திவ்ய பிரபந்தம் 4 வேதத்துடைய சாரம். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தோட சாரம் ஆண்டாள் கொடுத்திருக்கிற இந்த 30 பாசுரம். அப்ப பாருங்க எவ்வளவு லகுவா, ரொம்ப சுலபமா இல்லையா, எளிமையா இந்த 30 பாடல்களை படிச்சா போறோம். 4 வேதத்துல என்ன விஷயங்கள் தாத்பரியங்கள் சொல்லியிருக்காலோ அதை எல்லாத்தையுமே சாரபூதமா நமக்காக கொடுக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிருதி. அப்பேற்பட்ட இந்த திருப்பாவையை தான் நாம இப்போ பிரதிதினம் இல்ல, வியாழன் மற்றும் சனிதோறும் அவள் எழுதிய அந்த திருப்பாவையை நாம அனுபவிச்சுட்டே போப்போம். கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடத் தோன்றுமூர் நீதியார் நல்ல பக்தர் வாழுமூர் நான்மறைகளோதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கூணூர் பாதகங்கள் தீர்க்கும். சரி சுவாமி, நாம படிக்கிறோம், லோகத்துல நிறைய பேர் நிறைய விஷயம் படிக்கிறா, நாம ஏன் இந்த விஷயத்தை படிக்கணும்? ஒரு உத்தேசம் இருக்கணும் இல்லையா? ஒரு கிரந்தத்தை நாம வாசிக்கிறோம்னாக்கா அதனால பலன் இருக்கணும் இல்லையா? இல்லையா? எவ்வளவு வாசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வாசின்னு போயிட்டே இருக்க கூடாது இல்லையானாக்கா அதுக்கு பலனும் கொடுக்குறாப்ப. என்ன பலன் கொடுக்கிறா? கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்குணர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும். என்ன வேணும் நமக்கு? நாம் இதுவரை செய்த பாவங்கள் அனைத்தும் எப்படி தீயில் தூசாகும், ஒரு நெருப்புல இட்ட தூசு போல பொசுங்கி போயிடும். இந்த திருப்பாவைங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுட்டாக்கா
இதுவரை நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போய் பரமனடி காட்டும் இல்லையா? எம்பெருமானுடைய திருவடி அதுதானே நமக்கு தேவை. பகவானுடைய அந்த லோட்டஸ் ஃபீட்னு சொல்லக்கூடிய தாமரை போன்ற பொற்பாதங்களை பற்றி கொள்வது, பிடித்துக் கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க்கம் வேணாமா? ஒரு வழி வேண்டாமா? அது எப்படி அடையிறதுனாக்கா, ஆண்டாளுடைய இந்த திருப்பாவைன்னு சொல்லக்கூடிய 30 பாடல்களை நாம் கற்று கரை தேர்ந்தாலே பெரிய விஷயம். அதுக்காக நம்ம சுலபமா, லகுவா, எளிமையா கொடுத்திருக்கோம். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும். எப்பேற்பட்டது? வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். அது மாத்திரமில்ல, கோதை தமிழ். இன்னைக்கு தமிழ் மொழி அப்படிங்கிறத வளர்க்கறதுக்காக நிறைய பாடுபடுறார். ஆனா எந்த பள்ளிக்கூடங்கள்லயும் இந்த ஆண்டாள் எழுதின திருப்பாவையோ அல்லது ஆழ்வார்கள் எழுதின 4000 திவ்ய பிரபந்தமோ காணும். ஆனா தமிழை வளர்க்கணும் அப்படிங்கிற கோதை தமிழ் படிச்சா எல்லாருக்கும் தமிழ் ரொம்ப சரளமா வந்துடும். அவ பயன்படுத்திருப்பா பாருங்க. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கரத்து பாழியந்தூருடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்பொறி போல் நின்றிருந்து தாழாதே சார்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்னு ஒரு பாடல் பாடிப்பா. இதுல பார்த்தேன்னா 12 இடத்துல அந்த ழகார பிரயோகம் இருக்கும். இன்னைக்கு ழ அப்படிங்கிற ஒரு எழுத்தே வாயில நுழையல. ஆனா அவெல்லாம் தமிழை நான் வளர்க்கறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுதான் நாம இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆண்டாள் கொடுத்த இந்த திருப்பாவை அப்படிங்கிறத படிச்சா எவ்வளவு வசதியான ஒரு நல்ல கதி கிடைக்கிறது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் இல்ல. எப்பேற்பட்ட தமிழ், கோதை தமிழ், ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்புன்னு சொல்றார். நம்ம உலகத்துல பாரமா இருந்துட்டு இருக்கோம். பூமாதேவிக்கு நம்மளால என்ன பயன்? பூமாதேவிக்கு ஒரு பயனும் கிடையாது, பாரம் தான். நம்மளை சுமந்துட்டு இருக்கா. அப்படி சுமந்துட்டு இருக்க அந்த பூமாதேவி நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது யாரு? சாட்சாத் இந்த ஆண்டாள் தான் பூமாதேவி, வேற யாரோ கிடையாது. பூமாதேவி இல்லையா? அதுவே சாட்சாத் அவளுடைய அவதாரம் தான் இந்த ஆண்டாள். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த 30 பாசுரங்களை நன்னா தெரிஞ்சுட்டா போறோம். எல்லா விதமான சகல நன்மைகளையும் சகல சௌபாகியங்களையும் நாம அடையலாம், க்ஷேமமா இருக்கலாம், சௌக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அற்புதமான கிருதி ஆண்டாளால் அருளப்பட்ட திருப்பாவை 30 பாடல்கள் இருக்கு. அது பாடல்கள் என்னென்ன, அது எப்படி உச்சாரணம் பண்ணணும், அதே மாதிரி அந்த பாடலுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாமே பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கிரந்தம். ஸோ இந்த நன்னாள்ல இப்படிப்பட்ட ஒரு கிரந்தத்தை எடுத்து நாம ஆரம்பிச்சிருக்கோம். இதுல இருக்கக்கூடிய பாசுரங்கள் என்னென்ன, அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத நாம தொடர்ந்து அனுபவிச்சுட்டே போலாம். தாசன். தன்யவாதா.